இலங்கையில் பயங்கரவாதத்துக்கு நிதி வழங்குவதை தடுக்கும் நோக்கில் இலக்கு வைத்த நிதி தடைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்தும் முக்கிய நடவடிக்கையாக இது நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. பயங்கரவாதம் அல்லது பயங்கரவாத நிதியளிப்பில் ஈடுபட்டுள்ளதாக நியாயமான காரணங்களின் அடிப்படையில் சந்தேகிக்கப்படுகின்ற நபர்கள் மற்றும் அமைப்புகளின் நிதி மற்றும் நிதியல்லாத சொத்துக்களை முடக்கும் வகையில் இந்த தடைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த இலக்கு வைத்த நிதி தடைகள் 1968 ஆண்டின் 45ஆம் இலக்கு ஐக்கிய நாடுகள் சட்டத்தின் கீழ் இயற்றப்பட்ட 2012ஆம் ஆண்டின் 1ஆம் இலக்கு ஒழுங்குமுறையின் மூலம் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் தீர்மானம் 1373 2012ற்கு அமைவாக செயற்படுத்தப்படுகின்றன. இதன் தடையில் ஒருவர் அல்லது நிறுவனம் பட்டியலிடப்பட்ட பின்னர் அவர்களின் வங்கிக் கணக்குகள், நிதி பரிவர்த்தனைகள் மற்றும் நிலம், வீடு, வாகனம், நகைகள் உள்ளிட்ட சொத்துக்களை பயன்படுத்துதல், விற்பனை செய்தல், வாடகைக்கு விடுதல் அல்லது மாற்றுதல் ஆகியவை முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளன. இலக்கு வைத்த நிதி தடைகளை விதிக்கும் அதிகாரம் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சருக்கு வழங்கப்பட்டுள்ளது. நிர்வாக மற்றும் செயற்பாட்டு நோக்கங்களுக்காக பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தகுதி பெற்ற அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளதுடன் அனைத்து பட்டியலிடல் மற்றும் சொத்து முடக்கும் நடவடிக்கைகளும் உறுதியான ஆதாரங்கள் மற்றும் தேசிய பாதுகாப்பு பரிசீலனைகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட உள்ளன. இந்த இலக்கு வைத்த நிதி தடைகள் பயங்கரவாதத்தை அதன் மூலத்திலேயே கட்டுப்படுத்துவதோடு இலங்கையின் நிதி அமைப்பை பாதுகாப்பதிலும் ஐக்கிய நாடுகள் மற்றும் நிதி செயல் நடவடிக்கை குழு போன்ற சர்வதேச அமைப்புகளின் கடமைகளை பூர்த்தி செய்வதிலும் முக்கிய பங்காற்றுவதாக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. வெளிப்படைத்தன்மை மற்றும் பொதுமக்கள் விழிப்புணர்வை மேம்படுத்தும் நோக்கில் தகுதி பெற்ற அதிகாரியின் அலுவலகம் அதிகாரப்பூர்வமான இணையதளத்தின் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறு பயங்கரவாத நிதியளிப்பை தடுப்பதனூடாக நாட்டின் அமைதி, நிலைத்தன்மை மற்றும் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும் எனவும் பாதுகாப்பு அமைச்சு கூறியுள்ளது.